राम राम गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुमूर्ति की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यस्य स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते तं नमामि इति श्रेष्ठं बोधीन्द्रं जगदां गुरु स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। जडादहूणान्ध्रपुलिन्दपुल्कषाः वनाः येऽन्ये च पापा यदुपाश्रयाश्रयाः सिद्ध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः। नयन्ती सङ्गोजं सरसिजरुजं दिक्परिसरे सृजन्ती लौहित्यं नरकिरणचन्द्रार्धखचिता कवीन्द्राणां कृत्कैरवविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाडनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राजेत सादासीत् साक्षात् रामायणात्मना। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागम् रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसि च मुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृततरफणिराट् भोगपर्यङ्गभागे निद्राः मुद्राभिरामं कडिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितशरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஸ்ரீ ராமச்சரிதமானசத்துல துளசிதாசர் சத்சங்கத்தினுடைய மகிமையை பற்றி சொல்றார். சத்சங்கம் தான் எல்லா மங்களத்துக்கும் மூலமா இருக்கு. சத்சங்கம் இல்லாம ராமனை கிடைக்காதுன்னு சொல்ற. சத்சங்கம் தான் ராமனை கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. बिनु सत्संग विवेक न होई। விவேகம் வரணும்னாலேயே சத்சங்கம் வேணும். ஆக்சுவலா பகவான் அடையறதுக்கு உண்டான ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் விவேகம்னு சொல்றது. விவேகம், அதுக்கப்புறம் அந்த விவேகம் சொன்னா எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற அந்த பகுத்து அறிவு, அதுக்கு விவேகம்னு பேர். அந்த விவேகம் வரணும், ஆனா சத்சங்கம் வேணும் அப்படின்னு சொல்றது. என்ன இது எல்லாமே எல்லா மகான்களும் தாட் ப்ராசஸ் எல்லாருடையும் ஒன்னாத்தான் இருக்கு. சத்சங்கத்தை பத்தி ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றத சத்சங்கத்தால ஜீவன் முக்தி ஸ்திதி கிடைக்கிறதுன்னு சொல்ற. பகவானும் பாகவதத்தில சத்சங்கத்தாலதான் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். சத்சங்கத்வாத் நிசங்கத்துவம், நிசங்கம் ஒரு ஸ்திதி.
சத்சங்கம் கிடைக்கிறது. சத்சங்கம் தான் ஆச்சாரியர்கள் முதல்ல சொல்லக்கூடிய சத்சங்கம். என்ன சத்சங்கமே ரெண்டு டைப் இருக்கு. பாஹ்ய சத்சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆந்தரிக சத்சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பாஹ்ய சத்சங்கம் அப்படிங்கிறச்ச இதெல்லாம் இப்போ பண்றோம் இல்லையா, பஜனை பண்றோம், பிரவச்சனத்துக்கு கேட்கிறோம், நாமா கூட உட்கார்ந்து அகண்ட நாமா சொல்றோம், தீர்த்த யாத்திரைகள் போறோம், இதுக்கெல்லாம் சத்சங்கம் தான் பேரு. இதெல்லாம் பாஹ்ய சத்சங்கம். ஆனா அப்படியே பாஹ்ய சத்சங்கமா மாத்திரமே இருந்துடவும் கூடாது. அது ஒண்ணு இருக்கு. பாஹ்ய சத்சங்கமா மாத்திரமே போரும் அப்படி இருந்துடலாம் அப்படின்னு இருந்துடவும் கூடாது. அது என்னது, இந்த பசுமாடு அசைப்படுற மாதிரி முதல்ல மேயும் இல்லையா, அந்த மேயறா மாதிரி சத்சங்கம், பசுமாடு மேயறா மாதிரி சத்சங்கம். ஆனா அப்படி மேய்ஞ்சாச்சு போரும் இருக்கக்கூடாது. அது அசை போடுறதுக்கு ஏகாந்தமான ஒரு இருப்பு தேவை, ஏகாந்ததை தேவை. அதுக்கு மனநம்னு பேரு சொன்னேன். சோ இந்த சத்சங்கம், பாஹ்யமான சத்சங்கம் ஒரு நிசங்கதையை கொடுக்கிறது. நிசங்கதைன்னா ஒரு சாலிட்யூட்னஸை கொடுக்கிறது. மற்ற வெளி விஷயத்திலேருந்து நம்மளுடைய மனசை நீக்கி விடுறது. அப்ப அந்த வெளி விஷயம்ங்கிறத தாத்காலிகமான விஷயத்திலேருந்து நம்மளுடைய மனசை நீக்கி விடுறதுக்கு தான் விவேகம்னு பேர். பகுத்தறிவு சொல்ல போன தமிழ்ல விவேகம் அப்படின்னு சொன்னா பகுத்தறிவு. எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு புரிஞ்சு தெரிஞ்சு அதை பகுத்து அதை அறிஞ்சுக்கிறதுக்கு விவேகம்னு பேர். அந்த விவேகம் வேணுமானா சத் சங்கம் வேணும் அப்படிங்கிறார் துளசிதாசர். பினு சத் சங்க விவேக் நகோயி. சரி, அப்படியே அந்த சத் சங்கம் கிடைக்கணுமானா என்ன வேணும்னு கேட்கடா. சத் சங்கம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கணுமானா அதுக்கு என்ன வேணும் கேட்டா அவர் சொல்றார், ராமகிருப்பா பினு சுலப நகோயி. சத் சங்கமே ராமகிருப்பை இல்லாம கிடைக்காது. சத்சங்கம் எப்படி இருக்கு, ஜீவன் முக்த ஸ்திதிங்கிற பரம மங்களத்துக்கு உண்டான மூலமா இருக்கு. சத்து சங்க முது மங்கள மூலா सोई फल सिद्धि सब साधन பூலா. சத்சங்கம் சர்வ மங்களத்துக்கும் மூலமா இருக்கு. அந்த சர்வ மங்களத்துக்கும் மூலம், மங்களம்னு சொன்னாலே மங்களானாம் ச மங்களம்ங்கிறது ராமன் தான் மங்களம். அந்த ராமனை கிடைக்கிறதுக்கு தான் மங்களம் அடைகிறதுன்னு பேரு துளசிதாசர் சொன்னதுனால சத்து சங்க சப மங்களமூலா. இந்த ராமனை கிடைக்கணும் அப்படின்னு உண்டானாலேயே சத் சங்கம் வேணும் அப்படின்னா. யாருக்கு? நமக்கு இல்லை. ஸ்வயம் வால்மீகி பகவானுக்கு ராமாயண ரூபத்தில் இருக்கிற ராமனை கிடைக்கிறதுக்கு சத் சங்கம் வேணும். நாரதர் வந்தார். நாரதர் வர்றதுக்கே ஒரு காரணம் வேணும். சும்மா நாரதர் வரமாட்டார். பாருங்கோ, துருவன் இருந்தான். துருவன் சும்மா உட்காந்துன்றதா நாரதர் வந்திருக்கிறோம். சுருச்சி கிட்ட இருந்து கொட்டு வாங்குறது துக்கம், அதுதான் வைராக்கியத்தை கொடுக்கும். கொட்டு வாங்கி அதுலேருந்து அந்த உற்பத்தியான விவேகத்தோட அம்மா சுனீதி சொல்றா, விவேகம் வந்துருத்துப்பா, இன்னும் உனக்கு என்ன வேணும், வைராக்கியத்தோட நீ பகவான் ஆராதனை பண்ணு அப்படின்னு அந்த தத்துவத்தை உபதேசம் பண்றதுக்கு ஒரு குரு வேணும். தத்துவத்தை உபதேசம் பண்றதுக்கு ஒரு குரு, தத்துவத்தினுடைய அடையறதுக்கு, தத்துவங்கிறது இந்த பரமவஸ்து, அந்த பரமவஸ்து அடையறதுக்கு உண்டான மார்க்கத்தை உபதேசம் பண்றதுக்கு ஒரு குரு. அந்த மார்க்கத்தை உபதேசம் பண்ண குரு காண்பிச்சு தவிர்த்து அந்த மார்க்கத்துல கடைசி இருக்கக்கூடியவன் அந்த தத்துவமா இருக்கும். இதுதான் ஒன்னா கிடைச்சது தேவபூதிக்கு பாகவதத்துல. அதனால சொன்னார் தத்துவ மார்க்க அக்ர தேசிகம் அப்படின்னு. ஆனா துருவனுக்கு இது மூணா காட்டுறார். துருவன் குட்டு வாங்கினான், அது நாரதர் வந்தார் அப்படின்னா நாரதர் சும்மாவில்லை. குருவான அம்மாவான சுனீதி சங்கல்பிச்சா இவனுக்கு பகவானை கிடைக்கணுமே அப்படின்னு சங்கல்பிச்சா இவனும் அதுல பிராப்தன் ஆயிட்டான், வீட்டுல விட்டு இறங்குறான். அதனாலதான் நாரதர் வர்றார். சோ அந்த குருவை கிடைக்கிறதுக்கே ஒரு குவாலிபிகேஷன் ஒண்ணு வேண்டி இருக்கு.
அப்ப நாரதர் சும்மாவல்லை. நாரதர் வந்தார். ஏன் வந்தார்? வால்மீகி பகவானுக்கு ராமாயணம் கிடைக்கிறதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வரார். அந்த குவாலிபிகேஷன் எதுல இருக்குன்னு கேட்டா, இதுதான் உத்தரகாண்டம் பார்க்கணும். உத்தரகாண்டம் அதுலதான் சீதை உட்கார்ந்து இருக்கா. வால்மீகி வீட்டுலதான் சீதை இருக்கா. அந்த சீதையின் கிட்ட இருந்த வால்மீகி மகர்ஷியுடைய சத் சங்கம். குரு இல்லையா சீதை? தாயார் முதல் குரு. அந்த சீதை கிட்ட இருந்த சத் சங்கம் வால்மீகிக்கு நாரதரை கொண்டு வந்து சேர்த்துது. வால்மீகி கிட்ட நாரதரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, வால்மீகி ஆசிரமத்துல சீதை இருந்தாள் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அது நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. சீதையை கொண்டு விட்டாளா, இப்படி விடலாமா, இப்படி ஏன் விட்டார், இது காட்டினது அனாதரவு இல்லையா, இது லோக ஜெகத் என்ன பஞ்சமகா பாதகத்தை விட பெரிய பாவத்தை பண்ணிட்டாரே ராமன், இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. எல்லாம் தப்பு. எவனுடைய நாமா, இந்த ராமங்கிற அந்த 2 அக்ஷர நாமாவை சொன்னா அதால தீர்க்க முடியாததுன்னு பாவத்தை நம்ம புதுசா கண்டுபிடிச்சாத்தான் இருக்குங்கிறத அவன் ஒரு பாவத்தை பண்ணுவானோ. ராமனை சொல்றத நம்ம சொல்றோம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்றத தர்மத்துக்கு அந்நிய வழியில ராமன் செஞ்சரிக்க மாட்டார். அப்ப ஏன் சீதையை கொண்டு வால்மீகி ஆசிரமத்துல விட்டார் அப்படின்னு கேட்டா, அதுக்குள்ள பின்னாடி பயங்கரமான தார்மீக காரியங்களே இருக்கு. அப்படியே கொண்டு விட்டார்னு இருக்கட்டுமே. அண்ட் அவர் கூட விடலை, லக்ஷ்மணனை சொல்லி விட்டார் இல்லையா? இப்படித்தானே சொல்றா, லக்ஷ்மணன் நீ போய் கொண்டு விட்டுட்டு வாதானே சொன்னார். காரணம் இருக்கு. என்ன, அந்த சீதை அந்த சமயத்துல எப்படி இருந்தா பார்க்கலாம். சீதை அந்த சமயத்துல கர்ப்பவதியா இருந்தா. 6 மாசம் ஆயாச்சு. சீதைக்கு கர்ப்பம் தரிச்சு 6 மாசம் ஆயாச்சு. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, 6 மாசத்துல சீமந்தம் பண்ணணும். 6வது மாசம் 8வது மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சில குழந்தைகள்லாம் அவசர கொடுக்கை, சீக்கிரம் வெளில சாடிடும். பகவான் அங்கேருந்து என்ன இதை ஜந்து ஸ்துதி அப்படின்னு பாகவதத்துல வந்து சொல்றது. ஜந்து ஸ்துதி உட்காந்து மிதிக்கிறது கர்ப்பத்துல. வழி எங்கடான்னு தேடிண்டு தாங்க முடிய மாட்டேங்கிறதுக்கு கர்ப்பத்திலிருந்து கஷ்டப்படுறது. அப்படி கஷ்டப்படுறது எங்கேயாவது ஒரு வழி கிடைச்சிடுத்து டப்புல வெளில வந்துடும். அதுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறதுனாலேயாக்க மிதிக்கிறது. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். உள்ள கிடக்கிற குழந்தை மிதிக்கிறதுன்னு சந்தோஷப்படுவார். இப்படித்தான் பந்துக்கள் இருப்பாங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம படப்பட்ட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவாளாம் பந்துக்கள். கர்ப்ப காலத்திலேயே புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்ல வந்தேன், இது மிதிக்கும். அப்போ ஏதாவது சில குழந்தை அவசர கொடுக்க 8வது மாசத்திலே வெளில வந்துடும். 8வது மாசத்திலே அது படாது. அது வரைக்கும் காத்தா அப்புறம் சம்ஸ்காரம் இல்லாம போயிடும் இல்லையா? பிறந்ததுக்கு அப்புறம் சீமந்தம் பண்ண முடியுமா குழந்தைக்கு? இன்னும் தாயாருக்கு பண்ணக்கூடியது சீமந்தம்னு பேரு. சீமந்தம்ங்கிறது இந்த வகுடு இருக்கே, இந்த வகுடுக்கு தான் சீமந்தம்னு சொல்லுவா. அது சீமந்த உன்னயனம். அந்த வகுடு எடுத்து விடுறது ஃபங்க்ஷன். கனெக்ஷன் இருக்கு வச்சுக்கோங்க. அங்க சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரம் முடிஞ்சாச்சுன்னா பர்த்தா பத்னிய பார்க்கப்படாது. பொண்டாட்டி பிறந்தாத்துக்கு போயிடணும். இதுக்கு பிரசவத்துக்காக பத்னி வந்து பிறந்தாத்துக்கு போயிடணும். அப்படி பிறந்தாத்துக்கு போறத அப்படி டாட்டா எல்லாம் கழிச்சு கொண்டு விடக்கூடாது. அங்க டாட்டா எல்லாம் கட்டக்கூடாது. டாட்டா பை பை செய்யூ, வில் மிஸ் யூ இதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்க்கவே கூடாது. சொல்லிக்காம போனோம். சீமந்தம் முடிச்சுட்டு பிறந்ததுக்கு போறத இதான் ராமர் பண்ணார். இந்த தர்ம சுற்றத்தை தான் பண்ணார். அது சரி, அவர் பிறந்தாத்துக்கு தானே கொண்டு விட்டுருக்கணும் அப்படின்னா பிறந்தாத்துக்கு தான் போனோங்கிறது இல்லை. அவர் பிறந்தாத்துக்கு தான் போனோம் அப்படிங்கிறது இல்லை. ஏன் வால்மீகி ஆசிரமத்திலே கொண்டு விட்டார், இல்லை கொண்டு விட சொன்னார் அப்படின்னா விஷயம் வேற. ராமருக்கு தெரியாதா? வனம் பூரா சஞ்சாரம் பண்றாரு. எதுக்கு சஞ்சாரம் பண்ணார்? 14 வருஷம்
வனம் வனமா சஞ்சாரம் பண்ணாரே. எல்லாம் எங்க இருந்தார்? ரிஷிகளுடைய ஆசிரமத்திலேயா தான் போயிருந்தார். அவர் பார்த்தார். என்ன பண்றாருன்னா, ராமன் ஒரு லிஸ்ட் போடுறார். நம்ம சரித்திரத்தை யாரை வச்சு எழுத வைக்கலாம், எந்த ரிஷியை வச்சு நம்மளுடைய சரித்திரத்தை எழுத வைக்கலாம் அப்படின்னு ராமர் ஒரு ரிஷிகளையா போய் பார்த்து 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 மனசுக்குள்ள இவால்வேட் பண்றார். முதல்ல வால்மீகி ஆசிரமத்துக்கு போறார். இது அரண்ய கண்டத்துல அயோத்தியா கண்டத்துல கடைசியிலேயே வருது. வால்மீகி ஆசிரமத்துக்கு போயிட்டு தான் மேல போறாரு. ஸோ அன்னைக்கே நினைச்சுட்டார், வால்மீகி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு ஃபுல்லா எல்லாம் பார்த்துட்டு வால்மீகியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த வால்மீகியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சீதையை கொண்டு விடுறாரு. சீதை இந்த ரிஷி ராமாயணம் எழுத போறார், ராமகதை எழுத போறார், சாட்சாத்காரம் பண்ண போறார். அப்போ சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய இந்த ரிஷியினுடைய ஆசிரமத்துல என்னுடைய கர்ப்பவதியான பத்னி இருந்தா தான் அவளுடைய வயத்துக்குள் இருக்கப்பட்ட 2 குழந்தைகளுக்கும் இந்த ராமாயணம் கிடைக்கும், அந்த சத்சங்கம் கிடைக்கும், கர்ப்பத்திலேயே பக்தி வரும், கர்ப்பத்திலேயே ராமாயணம் சொல்றதுக்கு உண்டான தகுதி வரும். அப்படிங்கிறதுக்காகவே வால்மீகி ஆசிரமத்துக்கு தான் சொல்லிக்காம லட்சுமணன் கிட்ட கொண்டு விட சொல்லியிருக்கார். இதுதான் உள்ள இருக்கப்பட்ட தாற்பயமே வழிய ராமனும் ஒரு குத்தமும் பண்ண முடியாது. ராமன் குத்தம் பண்ணார், ராமன் அப்படி பண்ணது சரியா, ராமன் இது பண்ணது சரியா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ராமன் என்ன பண்ணாலும் சரிதான். ஏன்னா பகவானுக்கு பக்தன் கிட்ட அப்படி ஒரு அபிமானம் உண்டாம். பெரிய ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், தன்னடியார் திருத்தகழ்த்து தாமரையால் ஆகினும் என்னடியார் அவை செய்தாலே நன்கு செய்கிறார்களோ என்று பெருமாள் சொல்லுவார். பகவான் என்னன்னா மகாலட்சுமி போய் குத்தம் சொல்ல மாட்டா பக்தனை பத்தி. ஆழ்வாருக்கு அப்படி ஒரு பாவம். மகாலட்சுமி போய் பக்தன் பண்ணப்பட்ட அபச்சாரத்தை நம்ம குழந்தை இப்படி பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டா. அதனாலதான் தாமரையால் ஆகினும் அவளே மகாலட்சுமியே சொன்னா கூட அப்போ பகவான் என்ன சொல்லுவாராம், அது வரைக்கும் அந்த க்ஷணம் வரைக்கும் நம்ம பக்தால் டி, நம்ம குழந்தைகள் டி இப்படின்னே சொல்லிட்டு இருந்தவர் பாகப்பிரிவினை பண்ணிடுவாராம். என்னன்னா என் பக்தன் அப்படின்ட்டு வரான், உன் பக்தன் என் பக்தன் சொல்லிடுவாராம், பிரிச்சுடுவாராம். மகாலட்சுமியே குத்தம் சொல்லியாச்சானா, பக்தனை பத்தி குத்தம் சொல்லியாச்சானா, என் பக்தன் அப்படி பண்ண மாட்டான், பண்ணினாலும் நன்னா தான் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறான். அது மாதிரி திருப்பி பெருமாள் கிட்ட நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இல்லையோ? அப்படி ராமன் தப்பே பண்ண மாட்டார். சரி, அப்படி ராமன் தப்பே பண்ணா கூட அது கரெக்டா தான் இருந்திருக்கும். இப்படி சத்சங்கம் வால்மீகி பகவானுக்கு கிடைச்ச சீதையினுடைய தொடர்பால ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றதுக்கு நாரதர் வந்தார். அந்த சீதையினுடைய கட்டாட்சம் இருந்ததுனாலதான் ராமாயணத்துல ஒவ்வொன்றும் இயங்கிறத நமக்கு பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் சூக்ஷ்மமா ராமாயணத்துக்குள்ள இறங்கி பார்க்கணும், அப்ப தெரியுதுல்ல. எலோட்டமா பாக்குறது அதுவே தன்னோட கதையே அப்படி போறது ரொம்ப அழகா இருக்கு ராமாயணத்துக்கு. ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பார்த்தோம்னா ஆஹா 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 அப்படி இருக்கும். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், எல்லா சச்சகத்திலுமே சொல்றது தான் இது. இந்த ராமாயணம் சரி, பாகவதம் சரி, இந்த கெலோஸ்கோப் மாதிரி. கெலோஸ்கோப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு குழல்ல 8 கண்ணாடி வச்சு ஒரு 10 முத்தை போட்டு வச்சிருப்பா. அங்கங்க கண்ணாடி இருக்கும், 10 முத்து தான் கிடக்கும். ஒரே 10 முத்து தான், ஒரே 4 கண்ணாடி தான். ஆனா அது ஒரு விதமா பாக்குறத ஒரு அழகா இருக்கும். குழந்தைகள் பார்க்கும், இப்படி கண்ணை வச்சுட்டு பார்க்கும், இது பரவாயில்லையே அப்படிங்கும். திருப்பிட்டு இது இன்னும் பரவாயில்லையே, திருப்பும் அதே முத்து தான், அதே கண்ணாடி தான். திருப்ப எப்படி ஒரு ஆங்கிள் மாறுறத அந்த இன்னும் அந்த ரசம் அபிவிருத்தி ஆகிறதோ அது மாதிரி இந்த ராமாயணத்தை பழக 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 அதுவே நமக்கு இந்த ரசத்தை கொடுக்கும். நம்மளா தேடி எடுத்துக்க முடியாது. அது வால்மீகியினுடைய கிரேஸ், ராமனுடைய கிரேஸ், ராமாயணத்தினுடைய கிரேஸ் அந்த அனுபவத்தை கொடுக்கும். சோ ராமாயணத்துக்குள்ள இறங்கி பார்த்தோம்னா அம்பட்டுக்குமே ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை காரியத்துக்கும் சீதையினுடைய பிரேரணையினாலதான் அவ்வளோ நடக்கிறதுங்கிறது ஸ்பஷ்டமா தெரியுது. இதுக்கு ஒரு பிரமாணமாக எனக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக கோவிந்தராஜர் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுட்டார்.
கோவிந்தராஜன்கிறவர் ஆக்சுவலி ராமாயணத்துக்கு 3 கமெண்ட்ரிஸ் இருக்கு பிரதானமா. அத்வைதபரமா ஒரு கமெண்ட்ரி இருக்கு, துவைதபரமா ஒரு கமெண்ட்ரி இருக்கு, விசிஷ்டாத்வைதபரமா ஒரு கமெண்ட்ரி இருக்கு. அந்த விசிஷ்டாத்வைதபரமான கமெண்ட்ரி வந்து சவுத் இந்தியாவில் பிரசித்தம். அதுக்கு ராமாயண பூஷணம் அப்படின்னு பேரு அந்த கமெண்ட்ரிக்கு. கோவிந்தராஜர் அப்படிங்கிற பெரியவர் பண்ணியிருக்கிறாங்க. திலகர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார், ராமாயண திலகம் அப்படின்னு பேரு. ஸோ 3 விதமா பாஷ்யம் இருக்கு. அதுல சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிற இடத்துல நான் இப்ப சொன்னேன் ஒரு விஷயம், அவ்வளவுமே சீதையினுடைய பிரேரணையால தான் நடக்கிறது. அவ்வளவுமே சீதையினுடைய ஒரு 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 அந்த சீதையினுடைய பிரசன்ஸால தான் நடக்கிறதுங்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணு அவர் சொல்ற. சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறத தத்தோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகரசனஹா அப்படின்னு இருக்கிறத, ராவணன் வந்து சீதையை கூட்டிட்டு போகலையாம். ராவணனால நினைச்சாலும் சீதையுடைய நிழலை கூட ஸ்பர்சிக்க முடியாதாம். ராவணன் சீதையை கூட்டிட்டு போகலை, சீதை தான் ராவணனை வரவழைச்சு ராவணனையும் புஷ்பக விமானத்துல போட்டு தானும் அதுல ஏறி உட்காந்து போடா ராவணா லங்காக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்ற, தத்தோ ராவண நீதாயாகா அப்படிங்கிறத இந்த சம்ஸ்கிருத பாஷையில் நம்ம பார்க்கறத தத்தோ போட்டுட்டு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாரு. எஃப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் மாதிரி போடுவா, எஃப் மாதிரி போடுவா. அது வந்து அகாரம் உள்ள இருக்கணும், சொல்லப்படாது. அகாரத்தை அது நாக்க கொஞ்சம் சுரட்டி சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி சொல்றத தத்தஹா அராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்சனஹா நாயக். அராவண நீதாயாக, ராவணனால கொண்டு போகப்படாத சீதைன்னு அர்த்தம் வந்துடுறது. தத்தோ ராவண, தத்தோ போட்டு இந்த ட்ரான்ஸ்லேஷன் போட்டு ராவணா வந்துடுத்துன்னா தத்தோ ராவண நீதாயாக, ராவணனால கொண்டு போகப்படாத சீதை. அப்ப சீதை யாரை கொண்டு போனா, சீதை ராவணன் கொண்டு போகலை, சீதையை ராவணனை போன் பண்ணி வர வச்சு புஷ்ப விமானத்துல போட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்கு உபதேசம் பண்றதுக்கு. அவ்வளவு நாளைக்கும் பிரேரணை, சீதையினுடைய பிரேரணை சொல்றேனே, அவ்வளவு நாளைக்கும் விபீஷணன் அங்கேதான் இருக்கான். விபீஷணன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணினது இல்லை. அப்படி சீதையினுடைய பிரேரணை, சீதை ராவணன் கிட்ட கேட்டா இக சந்தோன வாசந்தி சத்தோவான அனுவர்த்ததே, இங்க புத்தி ஆச்சாரிய வர்ஜிதா, இங்க சாதுக்கள் இல்லையா, இல்லை சாதுக்கள் கிட்ட போய் நீ உபதேசம் கேட்கலையா அப்படின்னு ஒரு வார்த்தை சீதை கேட்டு விட்டுருக்கா. நேர ராவணன் அவனுடைய அரண்மனைக்கு போயிருக்கான். அரண்மனைக்கு போன உடனே இங்க குரங்கு வந்து எல்லாத்தையும் பக்கம் பண்றதுங்கிறது தெரியறது. இந்த குரங்கை பிடிச்சு கட்டிட்டு வந்தான் இந்திரஜித்து. இந்த குரங்கை பிடிச்சு கட்டிட்டு வந்த உடனே இந்த குரங்கை கொல்ல போறேன்னு சொன்ன க்ஷணம் சீதையினுடைய பிரேரணையினால சத்தான சாதுவான விபீஷணன் உபதேசம் பண்றான், அண்ணா தூதனை கொல்லப்படாது. இதுவும் சீதையினுடைய பிரேரணை. சோ அவ்வளவும் சீதையினுடைய பிரேரணை தான். சீதை தான் நம்ம பின்னாடி இருந்து அம்பிட்டு விளையாட்டு விளையாடுறா. இந்த பாவை விளையாட்டு உண்டு இல்லையோ, பாவகளின்னு சொல்லுவா. அதுக்கு இந்த கட்டனுக்கு பின்னாடி ஒரு கம்பு வச்சுன்றதுக்கு என்ன சொல்லுவோம், பொம்மலாட்டம். பர்ஃபெக்ட், பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டம் மாதிரி தான் இது. சீதை தான் பின்னாடி இருந்து கையை வச்சு நம்ம மட்டும் வேலையும் பண்றா. ராமர் பாவை மாதிரி அங்கே இங்கே நடந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான், பொம்மை மாதிரி. சோ அந்த சீதையினுடைய சாநித்திய மாத்திரத்தாலேயே வால்மீகி பகவானுக்கு ஸ்ரீமத் ராமாயணம் கிடைச்சது. நாரதர் வந்து உபதேசம் பண்றார். சீதை சங்கல்பிச்சுக்கிறா ராமாயணம் கிடைக்கணும், ராமாயணம் இவருக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சீதை சங்கல்பிச்சுக்கிறா. கிடைச்சது. அது எப்படி வந்து கிடைச்சதுதான் தத்துபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசஸ்ச வதம் நிஷாமயத்வம். முனி பிரணீதம் அவரா பண்ணலை, அதுவா வந்து விழுந்தது, அவர் பண்ணிட்டார். என்னது பண்ணார், தசசிரசஸ்ச வதம். பகவான அடையறதுக்கு தடையாக இருக்கப்பட்ட 10 இந்திரியங்களையும் ஒழிச்சு கட்டினார் பகவான். அதுதான் இந்த தசசிரசவதம் சொல்றதுல எடுத்துக்கணும். அப்படி வால்மீகி ராமாயணத்தை பண்றாராம். சுத்வா வஸ்து சமக்ரம் தத் தர்மார்த்த சகிதம் ஹிதம் வியக்தம் அன்வேஷதே பூயோ யத்ருத்தம் தஸ்ய தீபதஹ. உட்கார்ந்தார். கங்கா
கங்கையினுடைய இன்னொரு கரையா இருக்கப்பட்ட தமசா நதி தீரத்துல உட்கார்ந்தார். ஜலத்தை தொட்டுண்டார். ஜலத்தை தொட்டுண்டு அப்படியே கைய கூப்பிண்டு கிழக்க பார்த்து உட்கார்ந்து இருக்கார். உடனே அவருக்கு தான் கேட்ட நாரதர்கிட்டேந்து கேட்டதும் தான் பார்த்ததும் தான் அனுபவிச்சதும் அந்த ராமாங்கிற அந்த நாமா 32 அக்ஷரம் உள்ள மானிஷாத பிரதிஷ்டாந்தமகம சாஸ்வதி சமாகான்னு சொன்னதும் இந்த ஸ்லோகங்களும் எல்லாம் உள்ள ஓடிண்டே இருக்க அந்த ராம கதையை நாரதர் சொல்லி விட்டுட்டு போனாலே அந்த சொல்லி விட்டுட்டு போன ராம கதையினுடைய அடிப்படையில அவருக்கு உள்ள அதையே தியானம் பண்ண அந்த ராமனையே தியானம் பண்ண மகர்ஷிக்கு உள்ள தெளிஞ்சு வர்றது, உள்ள கிளியர் ஆயிண்டு வருது, விஷன் கிளியர் ஆகிறது. என்ன பார்க்கிறாருன்னா ராம லக்ஷ்மண சீதாவோ ராஜ்ஞா தசரதேன ச சபார்யேண சராஷ்ட்ரேண யத் பிராப்தம் தத்ர தத்வதஹ தெரிஞ்சுட்டு வருது. உள்ளது உள்ளபடி நல்லா கிளியரா தெரிஞ்சுட்டு வருது. அப்படி பாக்குறத சர்வ ரசமும் கலந்து இருக்கு. அதுல என்ன ரசம் இல்லாம இருந்தா போர் அடிச்சு போயிடும். ரசம் இருக்கணும். இப்ப நானே உட்காந்து பிரம்மசூத்திரம் சொல்றேன் அப்படின்னு சொன்னே வச்சுங்கோ, ராமாயணம் சொல்றேன்னாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிரம்மசூத்திரம் வேற எடுத்து போட்டேன். என்ன பிரம்மசூத்திரம் ரொம்ப ட்ரை. உபனிஷத் பாஷ்யத்துல எல்லாம் ஆச்சாரியர்கள் வந்து அங்கங்க கொஞ்சம் ஹாஸ்யம் வச்சிருக்காரு. பிரம்மசூத்திரத்துல ஆசியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கும். குதிரையுடைய கண்ணில அந்த இதை கட்டிட்டு அப்படியே கடிவாளம் கட்டிட்டு அப்படியே கொண்டு வர மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். சிரவணம் மரணம் நிதித்தியாசம். கேட்கிறவன் மனனம் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா மனசு லயிச்சு தூங்கிடுவான். சோ வைக்கும்போ ஹாஸ்யம் இருக்கணும், சர்வரசமும் இருக்கணும், அவ்வளவு ரசமும் இருக்கணும். ஹசிதம் பாஷிதம் செய்வ கதிர்யாவச்சேஷ்டிதம் தற்சர்வம் தர்ம வீர்யேண யதாவத் சம்பிரபஷ்யதி. என்ன பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க. ஆமா உட்கார்லாங்க. என்ன வார்த்தை போடுறாரு பாருங்க வால்மீகி. என்ன வார்த்தை போடுறாரு பாருங்க. பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? அவ சிரிக்கிறத பார்க்கிறார். ஹசிதம் அவ பேசுறத பார்க்கிறார். கேட்கிறான்னு சொல்லி இங்க அவ்வளவும் பார்க்கிறார் தான் வருது. பிரபஷ்யத்தின்னு சொல்றார். அவ்வளவும் பார்க்கிறாருன்னா சாட்சாத்காரம் ஆகிறது உள்ள. அப்படியே கண்ணா மொழின்னு இருக்கிறத உள்ள ஒரு சினிமா படம் ஓடுற மாதிரி அப்படியே ஓடுறது. தியானம் பண்றத என்ன ஆயிடும்னா சில சமயம் ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கிறத தியானம் பண்ணிடுவோம். எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம், ஆலோசிச்சுட்டு இருப்போம். சரி கொஞ்சம் நேரம் என்ன போய் போதேந்திரன் மடத்துல பாவம் அவர் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கிறவங்களும் போய் அவர் கூட உட்காந்து தியானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து தியானம் பண்ண உட்காந்தா அந்த உட்கார்றதையே மனசு அப்படியே சினிமா தான் ஓடும். ராமநாமாவை தவிர மற்றதெல்லாம் ஓடும். அது ஒரு விஷயம் நீங்க நினைச்சுங்க, ஐயோ அப்படி தப்பு பண்றோமோன்னு நினைச்சுக்க வேண்டாம். தப்பு பண்றோமோ, ஐயோ இங்க வந்து உட்காந்து வேற என்னதையோ நினைச்சுட்டு இருக்கோமே, ராமனை நினைக்கலையே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ராமநாமா வாயில ஓடிட்டு இருக்கணும். நான் யோகிராம் சுரத்குமார் இருந்தாரு, அவர்கிட்ட வந்து கேட்கறான். ஒருத்தர் வந்து கேட்டார், ஜபம் பண்ணணும்னு உட்காடுறேன், கண்ணை மூடின்னு உட்கார்றத மனசு எங்க இல்லாம ஓடுறது சுவாமின்னு அவர் சொன்னார். சோ வாட், நீ பண்ண வேண்டியது நீ பண்ணு, மனசு பண்ண வேண்டியது மனசு பண்ணிக்கிட்டு விட்டுடுட்டார். சோ கண்ணை மூடின்னு இருக்கிறதே வரமாட்டேங்கிறதே, தியானம் கிடைக்க மாட்டேங்கிறதே நினைச்சுக்காதீங்க. அது தோணும். ஏன்னா இவ்வளவு நாளைக்கு இங்க வந்து உட்காடுறோம், கண்ணை மூடுறோம், தியானம் சித்திக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு தோணும். அதுவும் எப்ப வரணும்னு பகவத் சங்கல்பம் இருக்கோ அப்ப வந்துக்கும். நம்மளா போய் பிரயத்தனப்படவே வேண்டாம் தியானத்துக்கு. என்ன அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா போயிடும், அதுவே பர்டனா மாறிடும். தியானம் பண்ணலையே, மனசு அடங்க மாட்டேங்கிறதே அப்படின்னே மனசு அடங்காம இருக்கும். மனசுங்கிறது விசித்திரமான ஒரு விஷ்ணு. என்னால தியானம் பண்ண முடியலையேங்கிறதையே மனசு போட்டு பர்டனா எடுத்துட்டு புகைச்சு தீ வச்சு கொளுத்தி பிறந்து ஸ்கேட்டர்ட் ஆகி தாட்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போய் வேண்டா.
சொல்லிட்டு இருக்கும், அது தானா கிடைக்கிறத கிடைக்கட்டும். சோ எல்லாம் வால்மீகி பகவான் உள்ள பாக்குறாரு, சாட்சாத்காரம் நடக்கிறது. உள்ளபடியே பாக்குறத எப்படி பாக்குறாருதா? சத் சர்வம் தர்ம வீரியேன. சொன்னேன் நான், தர்மம் சொல்ற பதம் எங்க வந்தாலும் ஞானம் எடுத்துக்கணும், இல்லைன்னா பக்தின்னு வச்சுக்கோ. இந்த பரம ராம பக்தியோட கூட வால்மீகி பகவான் உள்ள எல்லாத்தையும் எப்படி பாக்குறாரு சொல்றார். பஷ்யதி சொல்லலை, பிரபஷ்யத்தின்னு சொல்லலை, சம்பிரபஷ்யதிங்கிறார். சம்பிரபஷ்யதி, சம்பிரபஷ்யதி அதாவது ரெண்டு உபசர்க்கம், அட்ஜெக்டிவ்ஸ் ரெண்டு போட்டிருக்காரு. ரெண்டு அட்ஜெக்டிவ் போட்டிருக்காருன்னா பெரிய ஏதோ அர்த்தம் வால்மீகி சொல்ல வராரு, அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். பஷ்யதி பாக்குறார், பிரபஷ்யதி பிரகர்ஷமா சந்தோஷமா ஆனந்தமா பாக்குறார், பார்த்து அதுவாக மாறுறார். சம்பிரபஷ்யதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதை கேட்கிறவாளையும் பார்க்க வைக்கிறார். என்ன இதே ரிஷிகள் இப்போ ராமாயணத்துல சொல்ல போறா, சிரநிருத்தம் அப்பி ஏதது பிரத்யக்ஷம் இவ தரிசிதம். என்னைக்கோ நடந்ததுன்னா கூட இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடக்கிற. இப்ப நான் இப்போ நடுவுல சொல்றத கூட வால்மீகி ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள அது நீங்க நாரதரை பார்த்து, நம்ம எல்லாம் நாரதரை பார்த்திருக்கோமா, வால்மீகியை பார்த்திருக்கோமா? இல்லையா? பார்த்திருக்கோம். நாரதரை பார்த்திருக்கோமா, வால்மீகியை பார்த்திருக்கோமா, கங்கா கரையை பார்த்திருக்கோம், இல்லை தமசா நதியை பார்த்திருக்கோமா, பரத்வாஜனை பார்த்திருக்கோமா? ஆனா நமக்கு கிடைச்சது அந்த விஷன் உள்ள கிடைச்சது. இது எப்படி இல்லையா? கிடைச்சது இல்லையா? சும்மா நான் சொல்றத, நாரதர் ஆசிரமத்துக்கு வந்தார், ராமன் சீதையை கொண்டு வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு விட்டார் அப்படிங்கறத, அந்த சீதையை நம்ம ரூபம் ஏதோ மனசுக்குள்ள தெரியறது. இது எப்படி? இதுதான் கிரந்தத்தினுடைய பிரத்யேகதை. பக்தாவனுடைய பிரத்யேகதையும் இல்லை, ஸ்ரோதாவனுடைய பிரத்யேகதையும் இல்லை. பக்தாவினுடைய சாமர்த்தியமும் இல்லை, ஸ்ரோதாவினுடைய சாமர்த்தியமும் இல்லை. கிரந்தத்தினுடைய சாமர்த்தியம், கிரந்தக்காரருடைய சாமர்த்தியம், கிரந்த வேத்தியமான விஷயத்தினுடைய சாமர்த்தியம். கிரந்தத்தால யார கிரந்தத்தால சொல்றோமோ அந்த ராமனுடைய சாமர்த்தியம் நமக்குள்ள அதை காட்டித்தரார், இன்னைக்கும் காட்டித்தரார். அப்படியே சொல்றத தெரியறதே, அதனாலதான் தெரிய வைக்கிறாருங்கிறதுனாலேயே சம்பிரபஷ்யதி பார்க்கிறார். சத்யசந்தேன ராமேண தத் சர்வம் சான்வவைக்ஷத தத பஷ்யதி தர்மாத்மா. இதை எப்போ சொல்றது? வால்மீகி ஒரு பேனா பேப்பர் எடுத்து ராமாயணம் எழுதல ஸ்ருதி தான் கேட்கறதும் பார்க்கறதும் தான் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் ராமாயணத்திலே கிடைக்கிறது. ததா பஷ்யதி தர்மாத்மா, திரும்பவும் பார்க்கிறார். யாரு பார்த்தார்? பரம பக்திமானான, பரம ஞானியான, தர்மாத்மாவான வால்மீகி பகவான் என்ன பார்க்கிறார்? ராமாயணத்தை பார்க்கிறாருன்னு சொல்லலை, தத்த பார்த்தார். தத் பஷ்யதி அருங்கோ, இது உபனிஷத்தாக்கும். ராமாயணம்ங்கிறது உபனிஷத்தாக்கும். எதை பார்த்தார்? தத், அது அர்த்தம். அது ஆழ்வார் பாசுரம் வந்து இருக்கு திருவாய்மொழியில. அது இது உது, அவன் இவன் உவன், அவள் இவள் உவள், எல்லாமாகவும் இருக்கான் பகவான். தத்து அது உபனிஷத் சொல்றது. தத்துதான் என்ன அர்த்தம்னா பிரம்மம் அர்த்தம், ராமன் அர்த்தம். தத்து எத் தத் எத் இதெல்லாம் சர்வநாம சப்தங்கள்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. தத் நம்ம எதிர்ச்சைன்னு சொல்றோம் இல்லையோ, எதிர்ச்சையா அப்பா எதேச்சையா நடந்தது அப்படிம்போம் இல்லையோ. எதுன்னு தான் சொன்னாலும் பகவான் தான் அர்த்தம். எதிர்ச்சை சொன்னா பகவானுடைய சங்கல்பத்தால நடக்கிறதுக்கு எதிர்ச்சையா நடந்ததுன்னு சொல்லுவாங்க. என்ன எத்துன்னா தத் அப்படின்னு அர்த்தம், தத்னா பிரம்மன்னு அர்த்தம். தத் பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்றோம். தத்துனா பிரம்மம் அர்த்தம். பிரம்மம்னா பகவான், பகவான்னா ராமன், எதிர்ச்சைன்னா ராம இச்சை. சோ இங்க வால்மீகி என்ன பார்த்தாருன்னா தத் சர்வம் பஷ்யதி தர்மாத்மா, அதை பாக்குறாருன்னா இங்க பிரம்ம சாட்சா்காரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சரீரம் தான் இல்லை, மனசு தான் இல்லை, புத்தி தான் இல்லை, இந்த சித்தம் தான் இல்லை, இந்த துக்கம் அனுபவிக்கிறது ஒன்றும் தான் அல்ல, இந்த சுகம் அனுபவிக்கிறதும் தான் அல்ல, தனக்குங்கிறது ஒன்றும் இல்லை. தானே இல்லாத நிலையில தான்
பவித்திரமா இருக்கப்பட்ட நிலையில அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்கு பிரம்மானுபவம்னு பேரு. அந்த பிரம்மானுபவத்தை எப்படி அனுபவிப்பான்னா, அதுக்குத்தான் பிரம்ம சாட்சா்காரம்னு சொல்லுவாளே ஒழிய பிரம்மத்தை என்ன சாப்பிடவா முடியும், குடிக்கவா முடியும்? இல்ல, அதுக்கு சாட்சா்காரம்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிறது, ஜஸ்ட் அதை அறியறது. அந்த அறிவுக்குத்தான் ஞானம்னு பேரு. அதுக்குத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்க்கறதுன்னு சொல்லுவா. நல்லா உத்து பார்க்கறது. நீ ஒன்ன பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒன்ன பாருங்கிறது தான் பகவான பாருன்னு அர்த்தம். அந்த ஒன்ன பாருங்கிறத இங்க பார்க்கிறார். தத்பஷ்யதி தர்மாத்மா, பார்க்கிறார். எப்படி பார்த்தாருன்னா, சும்மா உட்கார்ந்து பார்க்கல. ததப்பஷ்யதி தர்மாத்மா தத் சர்வம் யோகமாஸ்திதா, யோகத்தில பார்க்கிறார். யோகம்னு சொன்னாலேயே இந்த தலையை குப்புறப்படுத்துக்கிறது, காலை தூக்கி கழுத்துல போடுறது, இதுக்கெல்லாம் யோக ஆசனங்கள் தான் பேரு. ஆசனங்கள் தான் பேரு, யோக ஆசனங்கள் கூட கிடையாது. இதுக்கெல்லாம் ஆசனம் தான் பேரு. வாஸ்தவத்துல யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேரறதுன்னு அர்த்தம். யோகம் அப்படின்னு சொல்றது சேரறதுன்னு அர்த்தம். யோகம்ங்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்துல வேர்ச்சொல் சொல்லுவோம் இல்லையா, வேர்ச்சொல்னா ரூட், ரூட் வேர்ட், அதுக்கு தாத்துன்னு பேரு. இந்த யோகம் அப்படிங்கிற சப்தம் யுஜ் அப்படிங்கிற தாத்துல இருந்து வந்திருக்கு. யுஜ்ன்னு சொன்னா சேரறதுன்னு அர்த்தம். என்ன சேர்றது? சேர்றதுன்னா லயிக்கிறது. எதிரையோ ஏதோ சமுத்திரத்துல நதி லயிக்கிற மாதிரி பகவான் கிட்ட, ராமன் கிட்ட சரி மனசு போய் லயிக்கிறதுக்கு தான் யோகம்னு பேர். இது பகவான் கிட்ட ஜீவன் போய் சேர்ற ஸ்திதிக்குத்தான் யோகம்னு பேரு. இதுக்கு ஒரு மாயை இருக்கலாம். பகவான் எப்ப எப்ப தன்கிட்ட பக்தாள் எல்லாம் சேரணும்னு ஆசைப்படுறாளோ அப்பெல்லாம் இந்த யோக மாயை கூப்பிடுவாராம். இது பாகவதம் ராசபஞ்சாத்தியாயி ஸ்பஷ்டமா சொல்லிடுத்தோம். பகவான் அபி தாராத்ரி சரல் புல்ல மல்லிகா வீக்ஷந்தும் மனச்சக்கரே சாதா மாயா உபாசிதா இல்ல யோக மாயா உபாசிதா. இந்த யோக மாயான்னு ஒரு மாயா இருக்கா. சாதாரண மாயின்னு ஒண்ணு, யோக மாயின்னு ஒண்ணு. மாயே 2 டைப் இருக்கு. எங்க போய் முடியறதுக்கு சொல்லுங்க, பெரிய குழப்பம் தான். மாயே அதுதான் ஆக்சுவலா பாருங்க, மாய 2 டைப் இருக்குன்னு சொன்னா விஷ்ணு மாயங்கிறது என்ன தெரியுமா நீங்க சொல்ற? கேரளா எல்லாம் இப்போ புதுசா ஒரு தேவதையை கொண்டாட தொடங்கியிருக்கா. ஆதி காலத்துல இருந்ததுதான், பட் இப்போ புதுசா விஷ்ணு மாயா, விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தன். ஆமா, அந்த மந்திரவாதிகள் எல்லாம் கூட சாத்தன் சேவை பண்ணுவா. ஆக்சுவலா அவள் பேசி பேசி மறவி, அது வார்த்தைகள் மறவி போய் வேற வார்த்தையா மாறுறது. சாத்தன் எல்லாம் சொன்னா சாஸ்தாங்கிறது தான் சாத்தன் நான் எடுத்து. எப்படி சக்திங்கிறது இசக்கி நான் எடுத்து இல்லையோ, சக்தி தான் இசக்கியனாச்சு. அது மாதிரி மாடு மேல வரான், அவனை தான் மாடுன்னு சொல்றான். மாடு மேல வருது யாரு? பரமேஸ்வரன் தானே, நந்தி மேல வரப்பட்டவன். இதெல்லாம் மறவி போய் வேற வேறையா வருது. இது மாயை சாதாரணமா 2 தேதியில் இருக்குன்னு சொன்னா, ஒண்ணு லோகமாயா, இன்னொன்னு யோகமாயா. லோகமாயை யோகமாயை. லோகமாயா என்ன பண்றோம்னா, லோகமாயங்கிறது சேர்ந்தே இருக்கப்பட்ட பகவான நான்கிறது ஈஸ்வரனை விட்டு அந்நியதல்ல அப்படிங்கிறக்கப்பட்ட அந்த அத்வைத ஞானம். அந்த அத்வைத ஞானத்துக்குள்ள இந்த யோகமாயாங்கிறது கலந்து வந்துடும். லோகமாயான்னு கலந்து வந்துடுத்துன்னா நான் வேற பகவான் வேற அப்படின்னு அந்த துவைத திருஷ்டி வந்துடும். இது லோகமாயனுடைய சக்தி. யோகமாயனுடைய சக்தி என்னன்னா, பிரிஞ்சிருக்கோம்னு தப்பா எண்ணிட்டு இருக்கோமே, அந்த பிரிஞ்சிருக்கோங்கிற தப்பான எண்ணத்தை நீக்கி, நீ பிரிஞ்சிருக்கிறது இல்லையடா, நீ சேர்ந்து தாண்டா இருக்காய், பகவான் கூட சேர்ந்து 2 கலந்துதான் இருக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு, சொல்லி தரக்கூடியதுக்கு யோக மாயான்னு பேர். இது ராமாயணத்திலேயும் சரி, பாகவதத்திலேயும் சரி, இந்த யோகமாயா பகவான் கிருஷ்ணாவதார ஆரம்பிக்கிறதுல இந்த யோகமாயா தசமஸ்கந்தம் பூரா இந்த யோகமாயா உண்டு. பார்க்கலாம், அங்கங்க பார்க்கலாம்.
இப்ப ஏன் சொல்ல வந்தேன், யோகம் அப்படிங்கிற சப்தமே சேரறதுன்னு அர்த்தம், சேர வைக்கிறதுன்னு அர்த்தம். இங்க வால்மீகின்னு ஒரு தனியான ஒரு போலியான ஒரு ஐடென்டிட்டி இல்லை, நாசமாயாச்சு. நான் இல்லை, அவன் தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு தான் யோகம்னு பேரு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நம்ம பொய்யான ஒரு போலியான ஒரு நான் இருக்கேன், உண்மையான ஒரு நான் இருக்கு. இந்த போலியான நான் அப்படிங்கறதுடைய சுரூபம் தான் இந்த உடம்பு, இந்த பேரு எல்லாமே அதுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஹூ ஆர் யூ அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா, நீ யாரு அப்படின்னு கேட்டா நம்ம முதல்ல என்ன சொல்றோம்? என்ன சொல்லுவோம்? பேர் சொல்லுவோம். பிறந்த அன்னைக்கு இந்த பேர் இருக்கா? இல்லை, பிறந்து 10 நாள் முடிஞ்சு 10 கடந்து 12வது நாள் தான் புண்ணியாவாசனம் எல்லாம் பண்ணி பேரை போடுறா. அப்ப கூட பாருங்க, பேரை இல்லாத பேரை போடுறா. போட்டாச்சுதான் அதுக்கப்புறம் நான் தான் அந்த எண்ணத்தான் எப்படி கூப்பிடுறான்னு சொல்லி எனக்கு புரியறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமோ? கொஞ்சம் உள்ள திங்க் பண்ணி பாக்குறது இல்லை. பாருங்க, ஒரு நாய்க்குட்டி ஆத்து கொண்டு வரும். நாய்க்குட்டி ஆத்து கூட்டு வந்துட்டு அதுக்கு டோனி கிணி வேணும் பேர் வைக்கிறோம், ஜெரி பெரி அதாவது பேரு, நல்ல பேர் வைக்கவே மாட்டேன். அரே அட்லீஸ்ட் அந்த நாய்க்கு பகவான் நாமா வச்சாலாவது அந்த பேர்லயாவது நீ 10 பகவான் நாமா கூப்பிடுவே பார்த்தா அதை வைக்க மாட்டேன். தான் டோனி கிணி இதெல்லாம் வைப்பேன். ஐயோ, நாய்க்கெல்லாம் போய் பகவான் நாமா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேர்ல பகவான் நாமா வைக்கலாமே, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சரீரம் மாத்திரம் ரெண்டு ஒண்ணு தானே. சரீரம் வந்து பாக்குறது அதுக்கு ரத்தமத்தி மத்தி மாம்சம் எல்லாம் தான் இருக்கு, நமக்கு ரத்தமத்தி மத்தி மாம்சம் தான் இருக்கு. ஏன் வச்சா என்ன? அதுக்காக சொல்லவில்லை. சோ இதுக்கு ஏதோ பேர் வைப்பா. இப்படி பேர் வைக்கிறத அதுக்கு தெரியுமோ? அதுக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனா அதுக்கு நாயினே தெரியாது. யோசிச்சு பாருங்க, இந்த நாய்க்கு தன்னைத்தான் நாயின்னு கூப்பிடுறாங்கிறத கூட தெரியாது. அத நாயின்னு நீ தான்டா நாய், உனக்கு பேரு தாண்டா இந்த டோனி அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு டோனி அப்படின்னு முதல்ல வாங்கிட்டு வந்து கூப்பிட்ட உடனே அது என்ன கேட்குமோ? என்ன கேட்குமா? கேட்காது, திரும்பி பார்க்காது. 10 நாள் கூப்பிடும்போது கேட்காது, திரும்பி பார்க்கவும் பார்க்காது. என்னவோ அவன் கூப்பிட்டு கிடக்கான் அப்படின்னு தான் இருக்கும். இந்த எரும மாடு கிடக்கும் பாருங்க, அது மாதிரி தான் இருக்கும், சொரணே இல்லாம தான் கிடக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய வீக்னஸ் பாயிண்ட் எப்படிப்பா? எது? பிஸ்கெட்டு. பிஸ்கெட்டை காட்டுவேன், பிஸ்கெட்டை காட்டி டோனியை கூப்பிடுவேன். அது இவன் கூப்பிடுற டோனிக்கு திரும்பி பார்க்கறது இல்லை, இந்த பிஸ்கெட்டுடைய மனத்துக்கு திரும்பி பார்க்கறது, சாப்பிட்றதுக்கு வயத்துக்கு ஏதோ கிடைக்கிறது அப்படின்னு திரும்பி பார்க்கறது. திருப்பி இந்த பிஸ்கெட்டை காட்டுவேன், டோனியை கூப்பிடுவேன், பிஸ்கெட் கொடுப்பேன். ஓ, இப்படி ஏதோ ஒரு சப்தம் கேட்கறது இல்லையா, அதுக்கு பாவம் உள்ள இருக்குதுக்கு, மத்தியமாங்கிற வாக் அதுக்கு உள்ள ஓடும். அப்போ ஓ டோனின்னு இந்த மாதிரி ஏதோ சப்தம் கேட்டா நான் திரும்பி பார்த்தா பிஸ்கெட் கிடைக்கும்ங்கிறது மாத்திரம் தான் எனக்கு தெரியுமே ஒழிய அதுக்கு பேரு டோனின்னு தெரியாது, அதுக்கு நாயினும் தெரியாது. இது மாதிரிதான் மனுஷனும். பேரு வச்ச அன்னைக்கு நமக்கு பேரு இதுங்கிறது தெரியாது, பிறந்த அன்னைக்கு நமக்கு பேருங்கிறது தெரியாது. நம்மளுடைய பெயர் இது, நம்மளுடைய குலம் இது, நம்மளுடைய ரூபம் இது அப்படிங்கிறது ஒன்றும் நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இல்லாதது எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா, கூப்பிட்டு 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 சொல்லி வச்சிருக்கா. இதுதான் இந்த போலியான நான் அப்படின்னு சொல்றது. அப்போ சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு இப்போ யாராவது ஹூ ஆர் யூன்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்னா, நல்ல ஒரு பதில் நான் சொல்லி தட்டுவான். கேட்கறவளுக்கு கோபம் வரும், வந்தா வரட்டும், நமக்கு என்ன வந்தது? யாரு அப்படின்னு கேட்டா நான் அப்படின்னு சொல்லி பாருங்க, பாருங்க. நான் வாசல்ல கதவை தட்டுவா, உள்ள இருந்து கேட்பா யாரு வந்திருக்கா, வெளில சொல்லுவா நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி அதுதான் பெஸ்ட் பதில், அதுதான் பெஸ்ட் பதில், சொல்ல வேண்டிய பதில். இது நான் சொல்லலை, ஆதிசங்கராச்சாரியார் கிட்ட ஹஸ்தாமலகாச்சாரியார் சொன்ன பதில் இது. ஹஸ்தாமலகத்தான் பதிலா சொன்னார். கஸ்தும் பாலான்னு கேட்டார், சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். சரீரம் அல்ல, புத்தி அல்ல, மனசல்ல, அகங்காரம் அல்ல. இந்த போலியா என்னெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறது ஒன்றும் நான் அல்ல அப்படிங்கிறத பூர்ணமா உணர்ந்த நிலை, அதுக்குத்தான் யோகஸ்திதின்னு பேரு. அந்த யோகத்தில் இருந்து பார்க்கிறார். இப்படி சொன்னா 100 நாள் ராமாயணத்துக்கு போருமா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு.
சரி, அனுபவிக்க முடியறத அனுபவிப்போம். இன்னைக்கு இப்படி வருது, இன்னைக்கு இப்படி பகவான் கொடுக்கிறார். என்ன இப்ப நான் இந்த போலியான நான் சொன்னேனே, இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். என்ன தப்பா அபிமானம் கொண்டு இருக்கும். இல்லாத விஷயத்துல தான் தான் எண்ணின்னு இருக்கும். இந்த தூங்குறத தெரியறதோ, தன்னுடைய பேர் இது தெரியறதா? மனசுதான் இந்த பேரையும் சரீரத்தையும் கொடுக்கறது. நம்ம என்ன நினைச்சுப்போம், சரீரத்துக்குள்ள மனசு இருக்குதுன்னு நினைச்சுப்போம். கிடையவே கிடையாது. மனசு பிரம்மாண்டமா இருக்கு. அந்த மனசனுடைய ஒரு ஓரத்துல இந்த சரீரம் இருக்கு. அதே மனசனுடைய ஓரத்துல பேர் இருக்கு. அதே மனசனுடைய ஓரத்துல சொந்த பந்தங்கள் இருக்குங்கிறத இந்த மனசு அடங்கி இருக்கப்பட்ட ஸ்திதிக்கு தூக்கம்னு பேரு. இந்த தூங்குற சமயத்துல நான் ஆணா பெண்ணான்னு கூட தெரிய மாட்டேங்கிறது. என்னுடைய பேர் இதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. தூங்குறச்ச நான் சொல்றது நல்ல தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல, சுஷுப்தியில. நான் ஆணா பெண்ணா தெரியாது, பேர் என்னது தெரியாது, குலம் என்ன தெரியாது, கோத்திரம் என்ன தெரியாது. எப்படி இருக்கான்னா அஜானத்தில் இருந்தாலும் பூர்ண அஜானத்துல தேமேன்னு இருக்கான். பூர்ண அஜானத்துல தேமேன்னு இருக்கான். இந்த அப்போ பூர்ண அஜானத்துல தேமேன்னு இருந்தா தூக்கம்னு பேரு. அதுவே பூர்ண ஞானத்துல தேமேன்னு இருந்தா ஞானின்னு பேரு, சமாதின்னு பேரு. தேமேன்னு இருக்கான் தேமேன்னு இருக்கான் தேமேன்னு இருக்கான்னு சொல்றேன்னு தேமே 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 இல்லது, அது மறைவு போனது. தெய்வமேன்னு இருக்கான், சிவமேன்னு இருக்கான். சோ இந்த யோகத்தில் இருந்து, அந்த யோகத்துல இருந்து ராமாயணத்தை சாட்சாத் கிடைக்கிறார். என்ன சாட்சாத் கிடைச்சாருன்னா, எதை முன்னாடி கேட்டாரோ அதை இப்ப கையில பாக்குறார். எப்படி பாக்குறாருன்னா, பாணாவமலகம் யதா, கையில உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நல்லிக்கனி மாதிரி இத பாக்குறாராம். அப்படி பாக்குறார் வால்மீகி பகவான். பார்த்து சர்வத்தையும் பார்த்தார். ராமனுடைய சரித்திரத்தை சர்வத்தையும் பார்த்து உள்ள காமார்த்த குணசயுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் சததா கதிதம் பூர்வம் நாரதேன மகாத்மனா ரகுவம்சஸ்ய சரிதம் சகார பகவான் முனி. ரகுவம்சத்தினுடைய சரித்திரத்தை பகவான் முனி வால்மீகி பகவான் பண்ணினா, சாட்சாத்காரம் பண்ணினா. அந்த கதையை பூரா சொல்லிட்டு வந்தா எல்லாம் சொன்னார். அநாகதம் கிஞ்சித் ராமஸ்ய வசுதா தலே தச்சகாரோத்தரே காவ்யே வால்மீகியர் பகவான் ரிஷி. இது இப்போ ராமன் ராஜ்யத்துல இருக்கிற வேளையிலேயாக்கும் வால்மீகி பகவான் இந்த ராமாயணத்தை சாட்சாத்காரம் பண்ணிருக்கார். அப்போ இனிமே என்னெல்லாமோ வரதுக்கு இருக்கு இல்லையா, அது இதுவும் பண்ணலை. பட்டாபிஷேகத்தோட முடிச்சு வச்சார். இனி என்ன இருக்குன்னு பார்த்தார். அத தச்சகாரோத்தரே காவ்யே, அத உத்தரமா ஒரு காவியத்துல, அதாவது உத்தர காண்டத்துல அதை பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். இப்ப பண்ணினதை இப்ப அனுபவிப்போம், இனிமே என்ன வரப்போறதுங்கிறத பார்க்காம இருப்போம் அப்படின்னு இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை அனுபவிச்சுட்டு இருக்கார் வால்மீகி. உள்ளே ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு, ஒரு பெரிய விஷயம் இருக்கு. மனுஷனுக்கு ரெண்டு விதமான வியாதி தான் எந்த மனுஷனுக்குமே உண்டு. ஒன்னு டிப்ரெஷன், இன்னொன்னு ஆங்ஸைட்டி. டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, போனதை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறது எல்லாம் டிப்ரெஷன் தான். நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், போனதை பத்தியே நினைச்சுட்டே இருக்கிறது டிப்ரெஷன் பேரு. போச்சே போச்சே போச்சே, நடந்துடுத்தே, நேற்றுக்கு சாம்பார்ல உப்பு போடலையே, அது இன்னைக்கு நினைச்சிட்டு என்னவாவது காரியம் உண்டோ? நேற்றுக்கு சட்னியில உப்பு போடலையே, இன்னைக்கு நினைச்சிட்டு காரியம் உண்டோ? இல்ல நாளைக்கு சட்னியில உப்பு போடணுமே இன்னைக்கு நினைச்சிட்டு காரியம் உண்டோ? இதுக்கு ஆங்ஸைட்டின்னு பேர். வரதை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறது. ரெண்டும் வேண்டாம். இந்த ரெண்டையும் தவிர்த்துட்டோமான ஆனந்தம். இந்த க்ஷணம், இப்ப இந்த மூச்சு விடப்பட்ட இந்த க்ஷணம் இருக்கு இல்லையா, இந்த க்ஷணத்தை ஹாயா அனுபவிக்கணும். இந்த க்ஷணத்தை அப்படி இந்த பிரசன்ட் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு இந்த பிரசன்ட் அனுபவிக்கணும். அதனால பார்த்தார், இது அப்புறம் வரப்போறது அப்புறம் பார்த்துக்கலாம், பரவாயில்ல, இப்போ உள்ளத இப்போ அனுபவிப்போம் அப்படின்னு தச்சகாரோத்தரே காவ்யே வால்மீகி பகவான் ரிஷி அப்படி சொல்லி சொல்றார்.
கிருஷ்ணம் விசித்திர பதம் அர்த்தவது சகார. ராமாயணத்தை விசித்திர பதம் அர்த்தவது சகார அப்படின்னு சொன்னார். விசித்திர பதம் அப்படின்னு சொன்னார். விசித்திர பதம் அப்படிங்கிறது ராமாயணத்துல வரப்பட்ட பதங்களை இல்லை விசித்திர பதம்னு சொல்றா. பதம் அப்படிங்கிறதுக்கு சப்தம்னு அர்த்தம், வாக்கு வார்த்தை அப்படின்னு அர்த்தம். என்ன விசித்திர பதம், என்ன விசித்திர பதம் இங்க இருக்குன்னு கேட்டா, இந்த 2 அக்ஷரம் அவரே சொல்லிண்டே இருந்தாரே. 2 அக்ஷரம் வால்மீகி சப்த ரிஷிகளுடைய சத்சங்கத்தால வால்மீகி பகவானுக்கு காதுக்குள்ள 2 அக்ஷரம் வந்ததே. அந்த 2 அக்ஷரமே ராம அப்படின்னு இருக்கே. அந்த ராம அப்படிங்கிற அந்த விசித்திர பதத்தை, இந்த ராமங்கிற அந்த விசித்திர பதத்தை அர்த்தவது பண்ணினாராம். ராமாங்கிற அந்த வாக்க அர்த்தவத்தாக்கினார். எடுத்து பாருங்க, ராம அப்படிங்கறத 24,000 ஸ்லோகமா அர்த்தவத்தாக்கினார். சரி, விசித்திரம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, விசித்திரம்னா ஆச்சரியம்னு அர்த்தம். ஆச்சரியம், பா எப்படி இருக்கு, அழகா இருக்கு, ஆஹா அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் விசித்திரம்னு பேரு. வைவித்தியம் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஆச்சரியமா இருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன ஆச்சரியம் கண்டுட்டார் வால்மீகி? இங்க ஏன் விசித்திர பதம் அப்படின்னு சொன்னார்? இங்க ஏன் விசித்திர பதம் ஏன் சொல்றார்? விசித்திர பதம் இங்க என்ன பண்ணது? ராமங்கிற அந்த 2 அக்ஷரத்துக்கு என்ன வைச்சித்திரியம் இருக்கு, என்ன வைச்சித்திரம் இருக்குன்னா அதுக்கு போதேந்திரன் சொல்றார். வால்மீகி விஷயத்தையே எடுத்து சொல்றாரு. ராமங்கிற அந்த 2 பதம் எப்படி விசித்திரமாச்சு வால்மீகிக்கு அப்படிங்கறத போதேந்திரன் சத்குருநாதர் சொல்றார். என்ன சொல்றார்? கிராதோ பூத் முனிஸ்ரேஷ்டா வால்மீகி இது விஸ்ருதா. எப்படின்னா சித்தாந்தத்துல என்ன பண்ணித்து ராமாயணம், ஐ மீன் ராமங்கிற அந்த 2 அக்ஷரம் வால்மீகி என்ன பண்ணித்துன்னு கேட்டா, இது ஆச்சரியமா என்ன இருக்கு. ஏன்னா ஆதிசங்கர பகவத் பாதாலே விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம் ஆரம்பிக்கிறச்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார். யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்லிட்டார். ஜபயஜ்ஞமா நான் இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஜபம்ங்கிறது ஒரு யஜ்ஞம் அப்படிங்கிறத, யஜ்ஞம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய வஸ்துக்கள் தேவைப்படும். ஒரு யாகம் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அதுல எவ்வளவு விஷயங்கள் தேவைப்படும். யாகம் பண்றது, ஒரு யாகம் பண்ணி வைக்கிற ஒரு ஆள் வேணும், யாகத்துக்கு வாத்தியம் வேணும், ஆஜ்யம் வேணும், இந்தனங்கள் வேணும், சமித்து வேணும், தர்பை வேணும், குஷம் வேணும், இதெல்லாம் வேணும். பண்ணி வைக்கிறவன் வேணும், பண்றதுக்கு ஒரு தேசம் அது பார்க்கணும், காலம் பார்க்கணும், சமயம் நிர்ணயம் பண்ணணும். இது எல்லாம் அமைஞ்சாத்தான் ஒரு யாகம் அப்படிங்கிறது நடக்கும். அப்படிங்கிறத இது ஒண்ணுமே பார்க்க வேண்டாத ஒரு யாகம் ஜபயஜ்யம். ஹிம்சாதி என்ன, மற்ற யாகங்கள்ல ஹிம்சை உண்டு, இந்த யாகத்துல ஹிம்சை இல்லை. ஹிம்சாதி திரவியாந்தர தேசாந்தர காலாந்தர வஸ்து தோஷ ஆதிக்கிய ரகித ஆதிக்கியே காரணம் அப்படின்னா. ஹிம்சை இல்லை, வஸ்து அபேட்சிக்க வேண்டாம், புருஷ ஒரு ஆளை ஒருத்தர் வேணுமே அப்படின்னு பண்ணி வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே அப்படின்னு அபேட்சிக்க வேண்டாம், திரவியத்தை அபேட்சிக்க வேண்டாம், காலம் பார்க்க வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம். இன்ன காலத்துல பண்ணு அப்படின்னு இல்லை, இன்ன நேரத்துல பண்ணு அப்படின்னு இல்லை, இன்ன இடத்துல பண்ணு அப்படின்னு இல்லை, இன்ன ஆளுதான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. யாரு வேணா, எப்ப வேணா, எங்க வேணா, எப்படி வேணா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வைசித்திரியம். அதுதான் ஆச்சரியம், அதுதான் விசித்திரம். அந்த விசித்திரம் எதிரி இருக்குன்னா இந்த ராமங்கிற நாமத்தில் இருக்கு. அதனால விசித்திர பதம் அர்த்தவது. இன்னும் சொல்ல போனா வால்மீகி ராமாயணமே நாம சித்தாந்த கிரந்தமா இருக்கு. இப்பதான் இங்க இருக்கிறதாலதான் தோணுறது இல்ல, அந்த சாநித்திய விசேஷத்தால தோணுறது. சதுர்விம்சதி சஹஸ்ராணி ஸ்லோகானாம் உக்தவான் ரிஷி. அடுத்து அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க.
ஏய் இந்த ரெண்டு பதம் தாண்டா ராம அப்படிங்கிற அந்த 2 பதம் தாண்டா சதுர்விம்சதி சகசிராணி ஸ்லோகானா முக்தவாரின்னு அந்த 2 பதம் தான் 24,000 ஸ்லோகமா வந்திருக்குங்கிறத வால்மீகி பகவானே நம்ம 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வழி வகுக்கிறார் இல்ல, அதுக்கு ஆமோதனம் பண்றார். ததா சர்க்க சதான் பஞ்ச ஷட்காண்டானி தத உத்தரம், அப்படி 6 காண்டங்களும் உத்தர காண்டவுமா சேர்த்து 7 காண்டங்களா வால்மீகி ராமாயணத்தை அமைச்சார். அப்படி அமைச்சுட்டு எல்லாம் உள்ள பார்த்தாச்சு. எப்பவுமே ஒரு குருவனுடைய ஸ்திதி எப்படி இருக்கும் அப்படின்னா, மாடு இருக்கே அல்ல அதுக்கு அகிடு நிறைஞ்சிருக்கிற மாடு எப்ப கண்ணுக்குட்டி வரப்போறதோ எப்ப கண்ணுக்குட்டி வரப்போறதோ எப்ப கண்ணுக்குட்டி வரப்போறதோ அப்படின்னு பிரதீட்சை பண்ணிட்டு இருக்கும். ராமன் சொல்றாரு அத சுந்தரகாண்டத்துல கடைசியில சொல்றத, சுக்ரீவா ஒரு மாடு கண்ணுக்குட்டிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நான் ஹனுமானுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சீதையனுடைய விஷயத்தை கேட்கறதுக்கு அப்படி பாரம் இருக்கு, அது இறக்கி வைக்கணும் எனக்கு. இந்த குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அந்த பகவான அடைஞ்ச குரு எப்படி இருப்பாருன்னு கேட்டா, இந்த அடைஞ்ச 10 பேருக்கு எப்படிடா சொல்ல போறோம் அப்படின்னே காத்துட்டு இருப்பார். பரமஹம்சர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டு மாடியில போய் நின்றுண்டு அந்த தக்ஷேஸ்வரன் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல வீடு இருக்கு, அதுக்கு வீட்டு மாடியில போய் நின்றுண்டு கத்துவராம் ராத்திரி அடைஞ்சதுக்கு அப்புறம் சாதனைகள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், குழந்தைகளா எப்படா எங்கிட்ட வரப்போற காத்துட்டு இருக்கேன்டான்னு கத்துவரான். சிஷ்யனுக்காக எதிர்பார்க்கிறார், வரமாட்டேங்கிறாளே அப்படியே வச்சுட்டு இருக்கேனே, இது இறக்கணுமே எல்லாருக்கும் கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த கிருப்பை அந்த கருணை எப்படி கொட்டுறது. ஓ பசுமாடு கண்ணுக்குட்டிய எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அத வால்மீகி பகவான் தக்க வச்சுட்டு இருக்காரு. அந்த அகிடு ஈர்த்திருக்கு, நிறைஞ்சிருக்கு, ரொம்ப இருக்கு ராமானுபவத்தால. இந்த ராமானுபவம் இது இந்த அனுபவம் என்னன்னா, இது எவ்வளவுதான் இறைச்சாலும் இந்த ரொம்ப இருக்கிறது வத்தாது, அப்படியே ரொம்பியே இருக்கும்படியான ஒரு அனுபவம். அதுல இன்னும் ஊறின் இருக்கு. எங்க இப்ப கொடுக்க போறேன், எங்க இப்ப விட போறேன், யாருக்கு கொடுக்க போறேன், எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதையே அந்த குருவனுடைய சங்கல்பம், எனக்கு ராமாயணத்தை கொடுக்கணுமே அப்படின்னு சங்கல்பம். அந்த ராமாயணத்தை கொடுக்கறதுக்கு சங்கல்பிச்சார் குரு. தத சிந்தயாமாச கோன்வேதத் பிரயுஞ்சியாதிதி பிரபு தஸ்ய சிந்தயமானஸ்ய மஹர்ஷேः பாவிதாத்மனः அக்ருஹீதாம் ததः பாதோ முனிவேஷோ குஷீலவோ. வந்தாளாம், உடனே 2 பேரும் வந்தாளாம். அக்ருஹீதாம் பிடிச்சுட்டாளாம். எதை பிடிச்சுட்டான்னா, ததः பாதோ அக்ருஹீதாம் ததः பாதோ, அப்படியே காலை கட்டியா பிடிச்சுட்டு இருக்காளாம். எங்களுக்கு தாங்கோ சொல்ல வேண்டாம், அவளுக்கு வால்மீகி பகவான் ராமாயணம் பார்த்தாரனோ தெரிஞ்சானோ ஒன்னும் தெரியாது. வால்மீகியினுடைய சங்கல்பம் இவாளை கொண்டு வால்மீகியினுடைய காலில் வந்து விழ வச்சிருக்கு. அக்ருஹீதாம் ததः பாதோ முனிவேஷோ குஷீலவோ. என்ன வார்த்தைகள் பாருங்க ஒவ்வொருக்கும். ராஜபுத்ரோ குஷீலவோ அப்படி சொன்னாலும் இந்த இடத்துல சந்தஸுக்கு பங்கம் வராம வந்திருக்கும். ராஜபுத்ரோ குஷீலவோ சரியா வந்திருக்கும். ஆனா முனிவேஷோ குஷீலவோ மனனம், அந்த மனனத்துக்கு தகுதியானவா, அசை போடுறதுக்கு தகுதியானவா அப்படிங்கிறத சொல்ற. முனிவேஷோ குஷீலவோ, ஆக்சுவலா குஷீலவோ சொன்னாலேயே அவளுக்கு அமைஞ்ச பேர் அப்படி. குஷீலவோ சொன்னாலேயே என்ன அர்த்தம்னா கதை சொல்லறவாள்னு அர்த்தம். செம்பூக்காரர் செம்பூ ராமாயணத்துல குஷீலவோன்னு சொல்லிண்டே வருவார்.
அந்த இடத்துல சம்பூ ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் தான் சொல்றார், இது குஷீலவோன்னு சொன்னாலேயே பாடிண்டும் மிருதங்கம் வாசிண்டும் கதை சொல்றவாளுக்கு குஷீலவர்கள்னு பேரா. அந்த காலத்துல அப்படி பேர் இருந்திருக்கு. சூதர்கள், மாகதர்கள், வந்திகள், குஷீலவர்கள் அப்படின்னு பேர் இருந்திருக்கு. குஷீலவோ து தர்மஜோ, அவள் எப்படி இருக்கான்னா தர்மம் தெரிஞ்சவாளா இருக்கா. தர்மம்னா பகவான உணர்றதுக்கு ஆசை உள்ளவாளா இருக்கா, பக்தி உள்ளவாளா இருக்கா, ஞானம் உள்ளவாளா இருக்கா. அந்த ஞானத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு இப்ப வால்மீகி கிட்ட காலை பிடிச்சிருக்கா. அறிஞ்ச ஞானம் அது ஏற்று சுரைக்காயவா மாத்திரம் இருந்தா போறாதே, அது அனுபவ வேத்தியமாகணுமே. அந்த அனுபவத்தை குடும்போ பிரபோ அப்படின்னு காலில் சரணாகதி பண்றா. முகுசீலவோ துதர்மஜோ ராஜபுத்ரோ யசஸ்வினோ பிராதரோ ஸ்வர சம்பன்னோ ததர்ஷ ஆசிரம நிவாசினோ. அங்கே இருக்கா. இந்த சத்சங்கத்துக்காகவே தான் உட்கார்ந்து இருக்கா. இந்த வால்மீகி கிட்டே சத்சங்கம் வேணுமே தான் ராமரே சீதையே குஷிலவாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி வால்மீகியுடைய ஆசிரமத்தை கொண்டு விட்டுருக்கார். அந்த சத்சங்கத்திலேயே பிறந்த குழந்தை. அதுக்கப்புறம் ராமாயணம் பாகவதம் விட்டா வேற என்ன தெரியும் இல்லையோ? அதுக்கு அதுதான் தெரியறது. சிலது அபூர்வத்தில் அபூர்வம் எப்படி இருக்கும்னா, அப்பாக்கும் சத்சங்கம் ருச்சி இருக்காது, அம்மாக்கும் சத்சங்கம் ருச்சி இருக்காது, குடும்பத்துல பெருசா யாருக்குமே சத்சங்கம் ருச்சி இருக்காது. ஆனா இதுவே ஒரு பெரிய சத்சங்கமா ஒரு குழந்தை பார்க்கும். இதுக்கெல்லாம் யோக பிரட்ட ஜென்மான்னு பேரு. சிலது உண்டு, வீடு பூரா சத்சங்கமாவே இருக்கும், இது மாத்திரம் ஏனோ தானோன்னு பிறக்கும், அப்படியும் உண்டு. ஆனா ராமனுடைய சங்கல்பம் ராமன் இல்லையா. இது குழந்தைகள் சொன்னாலும் அது ராமனை விட்டு அந்நியது இல்லையே. ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு வேதம் சொல்றது. தானே குழந்தையாக வரான்னு தான் இருக்கு. தான் வேற குழந்தை வேற இல்லை. அதனால என்னன்னா, இந்த ராமாயணத்தை ராம கதைய கேட்கறதுக்கு தகுதியானவா, ராம கதைய சொல்லறதுக்கு தகுதியானவா யாருன்னா அந்த குழந்தைகள் தான். அவ என்ன தேவோ நேற்று சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, தேவோ பூத்வா தேவம் எஜேத் அப்படின்னு சொல்றது பகவானாக இருந்து பகவானுக்கு பூஜை பண்ணு அப்படிங்கிறத, சிரவணம் பண்றது ஒரு பூஜை, அதே போல கீர்த்தனம் பண்றது ஒரு பூஜைங்கிறத தேவனாக இருந்து கீர்த்தனம் பண்ணணும், தேவனாக இருந்து ராமனாக இருந்து கேட்கணும். கேட்கிறவனும் ராமன், சொல்றவனும் ராமன், கேட்கிறவனும் ராமன், சொல்லறதும் ராமன். அத்வைதம் தத்திர திருஷ்யத்தை. நாராயணியத்துக்கு சொல்லுவோம். நாராயணியம் இருக்கே, சொன்னவன் யாரு? நாராயண பட்டாத்திரி. கேட்டவன் யாரு? சாட்சாத் நாராயணன். சொன்ன விஷயம் என்னது? நாராயணியம். சோ சொன்னவனும் நாராயணன், கேட்டவனும் நாராயணன், சொன்னதும் நாராயணம். திருப்படி தத்த நசியதே. அங்க இந்த மூணுங்கிறது இல்லை, எல்லாம் ஒன்னா இருக்கு. அப்படி ராமாயணத்தை ராமனுக்கே வால்மீகி பகவான் சொல்லி வைக்கிறார். அவளைத்தான் இப்ப கேட்க முடியும், அவளெல்லாம் சொல்ல முடியும். ராமனா இருந்தா தான் ராமாயணத்தை சொல்ல முடியும். ஸ்வர சம்பன்னோ, நல்ல ஸ்வரம் இருக்கு. பிராதரோ சத்து மேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதோ. வேதம் தெரிஞ்சவா, வேதம் தெரிஞ்சவாங்கிறதுனாலேயே ஞானிகள்னு அர்த்தம். அந்த ஞானத்தை அனுபவத்துல கொண்டு வரத்துக்காக ஞானத்தை அனுபவத்துல கொண்டு வர்றதுக்காகவே இங்க வால்மீகி கிட்ட வந்திருக்காங்கிறத வேதஜ்ஞோ வேதேஷு பரிநிஷ்டிதோ வேதோப பிரம்மணார்த்தாய. இதுதான் விஷயம். இந்த வேதத்தை அனுபவமா இருக்கப்பட்ட, அறிவா இருக்கப்பட்ட வேதத்தை அனுபவமா கொண்டு வருது, உபபிரம்மணம் பண்ணிக்கிறது. வேதார்த்த வேதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு காவியம். எதை சொல்லி வச்சார் வால்மீகி பகவான்? எதை சொல்லி வச்சார்? ஆக்சுவலா இந்த இடத்துலயே பாதத்தை பிடிச்சுட்டான்னு இருக்கு.
பாதத்தை பிடிச்சிருந்தாருனாக்கும் சொல்றது, பிடிச்சிருந்தாள், ரெண்டு பேருமே பாதத்தை பிடிச்சிருந்தாரு சொல்றது. பாதம் அப்படின்னு சொன்னாலுமே பாதத்துக்கு இன்னொரு சப்தம் பதம். பதம் சொன்னாலும் பாதம் சொன்னாலும் ஒண்ணுதான். என்ன பதம் பிடிச்சிருந்தாருன்னா ராமாங்கிற பதத்தை பிடிச்சிருந்தா ராமாயணம் தானா உள்ள போயிடுறது. நேற்றுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த கிரந்தம் இருந்தா போதும், வீட்டுல இந்த கிரந்தம் சும்மா இருந்தா போதும். நம்ம அந்த கிரந்தத்தை பார்க்காதா கூட அந்த கிரந்தம் நம்மளை பார்த்து கடாட்சம் பண்ணும். ராமாயண கிரந்தமே நம்மளை பார்த்து கடாட்சம் பண்ணும். அப்படி அது கடாட்சம் பண்ண என்ன ஆயிடும்னா நமக்கு அதுக்குட்ட ஒரு இஷ்டம் வரும், ஒரு ஈர்ப்பு வரும். சும்மா என்னதான் இருக்குது திறந்து பார்ப்போமே தோணும். அப்படியே திறந்து பார்க்கறத ஏதாவது ஒரு ஸ்லோகம் கண்ணுக்கு பின்னாடி கண்ணை தடைஞ்சு போடும், கண்ணை கட்டி போடும் ஒரு ஸ்லோகம். அந்த ஒரு ஸ்லோகம் கண்ணை கட்டி போடுறத அந்த ஒரு ஸ்லோகத்தையே எடுத்து அனுசந்தானம் பண்ண அப்படித்தானே வால்மீகி பகவான் ராமாயணத்தை பூரா 24 ஸ்லோகத்தை சாட்சாத்காரம் பண்ணியிருக்கார். ஒரு ஸ்லோகம் தானே அவருக்கு வந்தது. அந்த ஒரு ஸ்லோகத்தை உட்கார்ந்து அனுசந்தானம் பண்ணி பிரம்மசூத்திரம் சொல்றது ஆவர்த்தி ரசகிருத உபதேசாத்து அப்படின்னு சொல்ற. ஒரு வாட்டி சொன்னா போறாதான், சொல்லிட்டே இருக்கணுமாம், ரிப்பீட் பண்ணணுமாம், உரு போடணுமாம். சொல்ல அந்த மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் வால்மீகி பகவானுடைய கண்ணை கட்டி இப்படி போட்டுது. மீன்ஸ் கண்ணை கட்டி போட்டதுன்னா கண்ணை மூடலை, அந்த கண்ணை லாக் பண்ணித்து. அப்படியே கண்ண இடத்துல போய் அந்த ஸ்லோகத்தை போய் லாக் ஆயிடுச்சு. அந்த ஸ்லோகம் கொக்கி போட்டு கண்ணை இழுத்துது. அப்படியே அதை பாக்குறாரு சொல்றாரு. அவனுக்குள்ள என்ன ஆயிடும்னா நம்ம வீட்டுல ராமாயண கிரந்தம் இருந்தா போதும். இந்த ராமாயண கிரந்தம் நம்மளுடைய கண்ணை இழுக்கும். அந்த கண்ணை இழுத்த ராமாயண கிரந்தம் ஒரு ஸ்லோகத்தை கண்ணை கட்டி காண்பிச்சு தரும். அந்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்க பரவாயில்லையே, இந்த ஸ்லோகம் நல்லா இருக்கு இப்படின்னு பார்க்க, இது அர்த்தம் படிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ எங்குமே போக வேண்டாம். இதனுடைய அர்த்தம் படிக்கிறதுக்கு எங்குமே போக வேண்டாம். ரெவரன்ஸோட, ரொம்ப பக்தியோட அந்த கிரந்தத்தை அணுக அந்த கிரந்தமே அர்த்தத்தையும் தத்துவார்த்தத்தையும் நல்லா உள்ள விளக்கி தரும். வியாக்கியானங்கள் எல்லாம் பார்த்து மாளாது. பாகவதத்துக்கு 16 வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. இதுல என்னைக்கு பார்த்து தீர்றதுக்கு பார்த்து மாளாது. அப்புறம் என்ன வியாக்கியானம் எங்கேருந்து வரும்னா ஹிருதயத்திலிருந்து வரும். ஹிருதயத்தில் ஒரு பாவம் புறப்படும். நமக்கு வேண்டிய பாவம் ஹிருதயத்துல புறப்பட்டு அந்த பாவம் ஒரு அர்த்தத்தை சொல்லித்தரும். அந்த அர்த்தம் சொல்லித்தரது வேற யாரும் இல்லை, இந்த கிரந்த ரூபத்தில் இருக்கப்பட்ட ராமன் தான். இந்த ராமாயணம் வேற, ராமன் வேற இல்லை. அதனால இந்த ராமாயணத்துக்கு 3 பேரு கொடுத்தாராம் வால்மீகி பகவான். காவியம் என்ன பேர் கொடுத்தா? ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத் பௌலஸ்த்யவதமித்யேதத் சகார பகவான் ரிஷி. ராமாயணம் ஒரு பேரு, சீதாயாஸ் மகச்சரிதம்னு ஒரு பேரு, பௌலஸ்த்யவதம் அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா இந்த ராமாயணம் மனுஷால் மாத்திரம் அனுபவிக்கிறதுக்கு இல்லை. துளசி ராமாயணத்துல சொல்றத தேவாளுக்கும் ராமாயணம் அனுபவிக்கிறாளாம், மனுஷாலும் ராமாயணத்தை அனுபவிக்கிறாளாம், ரிஷிகளும் ராமாயணத்தை அனுபவிக்கிறாளாம். தேவாள் அனுபவிக்கக்கூடிய ராமாயணத்துக்கு என்ன, தேவாளுக்கு ராட்சசால் மேல ரொம்ப பயம் இருந்தது, ராவணன் மேல. அதனால தேவாள் கொஞ்சம் சமாதானமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தேவாளுக்காக வச்ச பேரு பௌலஸ்த்யவதம். மனுஷியால் ராமாயணத்தை அனுபவிக்கிறா சொன்னா, அந்த மனுஷியால் அனுபவிக்கட்டும் அப்படின்னு வச்ச பேரு சீதாயாக ராமாயணம். வால்மீகி பகவான் தனக்குன்னு ரிசர்வ்டா ஒரு பேரு வச்சிருந்தார். அந்த தனக்குன்னு ரிசர்வ்டா வச்ச பேருக்கு கொடுத்தார். அந்த பேரு தான் சீதாயாக மகச்சரிதம். வால்மீகி வாஸ்தவத்துல ராமபக்ஷபாதியா சீதா பக்ஷபாதியா கேட்டா, ஆரம்பத்திலேருந்து கடைசி வர பாருங்க ராமாயணத்தை நல்லா தெரியும், தாயார் பக்ஷபாதி தான் வால்மீகி. இல்லாத போனா இந்த இடத்துல சீதாயாக சரிதம் சொன்னா போதும், சீதாயாக மகச்சரிதம் என்ன வேண்டியிருக்கு. மற்ற வார்த்தைக்கெல்லாம் இந்த மகத் சப்தத்தை போடலை, மற்ற பேருக்கெல்லாம் ஸ்ரீதம் மகத் ராமாயணம் அப்படின்னு சொல்லலை, இதம் மகத் பௌலஸ்த்யவதம் அப்படின்னு சொல்லலை.
மகத் சீதாயாக சரிதம். இதுவே ஒரு தேவி மகாத்மியம். 700 ஸ்லோகம் உள்ள தேவி மகாத்மியம் தானே நீங்கள் எல்லாம் பார்ப்பேன். ராமாயணம் 24,000 ஸ்லோகம் உள்ள தேவி மகாத்மியம், சீதை மகாத்மியம். 24,000 ஸ்லோகத்தோடு கூடின சீதா மகாத்மியம் ராமாயணம். தொடர இடம் எல்லாம் சீதையினுடைய பெருமை தான் இருக்கு. அதனாலதான் ராமாயணத்துக்கு வைஷ்ணவால மகாபாரதத்தை ராமாயணத்தையும் கம்பேர் பண்ணி சொன்னா, மகாபாரதம் என்ன சொல்றதுக்கு மகாபாரதம் வந்தது சொன்ன உடனே சொல்றார், தூது சென்றான் பெருமையை சொல்றதுக்குன்னு பாரதம் வந்தது. அப்போ ராமாயணம் எதுக்காக வந்தது கேட்டோன்னு சொல்றார், குடியிருந்தாள் பெருமையை சொல்றதுக்குன்னு வந்துதான். லங்கையில போய் அசோகவனத்துல ராவணனுடைய பாதுகாப்புல குடியிருந்தாலே 11 மாசம் ஒரு கர்ப்பவாச காலம் சீதை, அவளுடைய பெருமையை சொல்றதுக்கு தான் ராமாயணம் வந்ததுன்னு சொல்றா வைஷ்ணவ பிரியர்கள். அதனால இதுக்கு மகத் சீதா சரித்திரம்னு ஒரு பேரு. ராமாயணம் இதை அப்படியே குஷீலவாளுக்கு சொல்லி வைக்கிறார், லவகுஷாலுக்கு சொல்லி வைக்கிறார். லவன் மூத்த பையனா, குஷன் மூத்த பையனா. ஓ ராமா, என்னத்துக்கெல்லாம் தான் விசாரமோ, தேவையில்லாம. இது என்ன தெரியுமா, பழம் வாங்கிட்டு அந்த பழத்தை தூர போட்டுட்டு தோலை கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத விசார். லவன் மூத்த பையன், குஷன் மூத்த பையன். அப்புறம் குஷனை தர்பையால பண்ணினா 2 பேருமே பிறந்திருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் என்ன தௌத்து காந்தர்வ தக்தப்னு சொல்லிட்டு எல்லாம் வரத ராமனே 2ஆ வந்திருக்கார், அவ்வளவுதான். நீங்க இந்த சிட்டில எல்லாம் துணிக்கடைக்கு போறத ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு இல்லையா, ஜவுளி கடையில ட்ரெஸ்ஸிங் ரூம், ட்ரையல் ரூம், சிட்டில எல்லாம் ட்ரையல் ரூம்ல போறத 2-3 கண்ணாடி சைட்ல வச்சிருப்பா இல்லையா, அதுல நம்ம நடுவுல போய் நிக்கிறத என்னாட்டமே ஒரு 10 பேர் தெரியும். எனக்கு எப்படி கண்ணுக்கு சக்தி இருக்கோ அது மாதிரி தெரியும். அது மாதிரி குஷலவாள் என்னன்னா ராமனுடைய 2 மிரர் இமேஜ். ராமனே தான், ராமனே எல்லாமே ராமாயணத்தை சொல்ல முடியாது. அதனால ராமனே குஷலவாள் ரூபத்துல ராமாயணம் சொல்லணுங்கிற ஆசையில உட்கார்ந்து இருக்க. இதே ராமன் என்ன, ராமனுக்கு ராமாயணத்தை பூரா இப்படி போய் இந்த மாம்பழத்தை செலவா கொட்டையை கூட விட மாட்டா, கடிச்சு சாப்பிடுவா கொட்டைய. அது மாதிரி ராமனுக்கு இந்த ராமாயணத்தை பூரா அனுபவிக்கணும்னு, சொல்லியும் அனுபவிக்கணும், கேட்டும் அனுபவிக்கணும். அதுவும் போராதுன்னு அந்த ராமாயணத்துல தானே கதாபாத்திரமாகவும் இருக்கணும். அதுவும் போராதுன்னு அந்த ராமாயணத்துல தானே நாயகனா இருக்கணும். அதுவும் போராதுன்னு அந்த ராமாயணத்தை ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் தான் வந்துட்டே இருக்கணும். அதை கேட்கணும், அதை சொல்லணும், அந்த ராமாயணத்துக்காகவே வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா ராமனே வந்திருக்காரு. அப்படி ஆசை ராமனுக்கு. அது இந்த ரசாலம் எல்லாம் ஒரு மாம்பழம் உண்டு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அது அந்த மாம்பழம் எல்லாம் கிடைச்சதுன்னா அந்த இலையை கூட சாப்பிட்டுருவான். ஆமா, மாம்பழம் பிடிக்காதோ? அப்படி ராமனுக்கு ஆசை. கேட்கறதா நானே கேட்கிறேன், சொல்றதா நானே சொல்றேன், கதாபாத்திரமா நானே இருக்கேன், நடிக்கிறதா நானே நடிக்கிறேன், எல்லாமே நான் தான். அது சொல்லுவா, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாம் அது மாதிரி ராமாயணம் சர்வம். ஆனா அதுக்கு அங்கங்க தான் என்ன பண்றாரு, தானே ப்ரொடியூஸ் பண்ணா நிறைய டாக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு பார்த்துட்டோ என்னமோ தெரியல, வால்மீகி பகவானை வச்சு நீங்க எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. பட் ஆனா அவங்ககிட்ட தான் உட்காந்து செய்யறாங்க. இப்படி ஆசை கொள்ள ஆசை ராமனுக்கு ராமாயணத்துல. இப்ப கேட்கறதுக்குன்னு வால்மீகிட்ட படிக்கிறதுக்குன்னு வந்திருக்காரு, சொல்றதுக்காக வந்திருக்காரு இல்லையா குஷில வேஷத்துல. இதே ராமர் நாளைக்கு உட்காந்து இதே குஷில சொல்றத உட்காந்து கேட்க போறார். சோ அப்படி அந்த ராமாயணத்தை தான் அப்படி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு குஷீலவாள் ரூபத்துல வந்த இது என்னோட கற்பனை இல்லை, வால்மீகியே சொல்றார். என்ன பிம்பாதி தோத்திதோ பிம்போ ராமதேகாஸ்ததாபரோ அப்படிங்க. ராமனே 2 ரூபத்தை எடுத்துட்டு முன்னாடி வந்தா எப்படி இருக்கும் அப்படி அப்படிங்க. இப்படி அந்த ராமாயணத்தை
சொல்லறதுக்காக, வால்மீகி தெரிஞ்சுக்கிறதுக்காக வால்மீகி கிட்ட வந்து சரணாகதி பண்றாங்கிறதோட இன்னைக்கு இருக்கட்டும். இது ஆக்சுவலா கொஞ்சம் லேட்டு, 5 நிமிஷம் லேட்டு. இப்போ 5:55 தாண்டியாச்சு. இப்போ 6 மணிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்போ அடுத்து நான் குஷில லவகுஷாலை பத்தி சொல்ல போனேன்னா அதுக்கு இன்னொரு 1/2 hour மினிமம் வேணும். ஸோ லவகுஷாலுடைய ரூப சௌந்தரியத்திலேருந்து அது என்னன்னா, அது சொல்லுவா பாகவத மகாத்மியமே சொல்றது. சொல்லறவா வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும். அது செல்லவா உண்டு, செண்டு கிண்டெல்லாம் போட்டுண்டு ஒரு 10-15 மாலையெல்லாம் போட்டுண்டு அப்படி சொன்னாதான் அவளுக்கு சொல்றதுக்கே வருது. பட் அது என்னதான் லவகுஷால் அப்படி இல்லை. அவளுக்கு இன்போனாவே அந்த விஷயம் இருக்கு. அது போருமே, சொல்றது தானே காரியம், சொல்றவன் காரியம் இல்லையே, இல்லையோ, சொல்ற விஷயம் தானே காரியம். இப்போ அவளுடைய ரூப சௌந்தர்யம் சொன்னாலும் அந்த ரூப சௌந்தர்யம்ங்கிறது வெளியில தோற்றமா இருக்கப்பட்ட சௌந்தர்யம் இல்லை, தேஜஸ், ஓஜஸ். இந்த தேஜஸையும் ஓஜஸையும் கொண்ட அந்த குஷீலவாளை பத்தி பார்த்து நாளைக்கு தொடங்கலாம். அநேகமா நான் ஒரு 4 நாள்ல ராமாவதாரம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். எப்படிங்கிறத ராமன் விட்ட வழி, போதேந்திரால் விட்ட வழி. ஏன்னா நான் இன்னைக்கே அயோத்தியா வர்ணனை ஆரம்பிச்சுடலாம் நினைச்சிட்டு தான் வந்தேன். ராமாயணத்துக்குள்ள கதைக்குள்ள பிரவேசிச்சுடலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கேயோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ராமாயணம் ஒரு ஸ்லோகம் வந்து அந்த ஸ்லோகம் கண்ணை இழுத்துடும். அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மழட்டோம். ஆனாலும் என்னன்னா இப்பதானே இப்படி அனுபவிக்க முடியும். நவாகம் எல்லாம் சொல்றத இருக்க பாருங்கோ, அம்மம்மா ரிலே விளையாடுற மாதிரி தான், ரன்னிங் ரேஸ் தான். ஆரம்பிச்சோம் அம்மா இன்னைக்கு உடனே ராமாவதாரம் சொல்லி ஆகணும், இன்னைக்கு ராமாவதாரம் சொல்லியாச்சு அடுத்த நாளைக்கு உடனே சீதா கல்யாணத்தை சொல்லி இப்படி ஓட்டம் தான் இருக்குமே வழிய ராமாயணத்தை அனுபவிக்க முடியாது, வால்மீகி அனுபவிக்க முடியாது. அதுக்கு பகவானா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அந்த வால்மீகி அனுபவிக்கிறதுக்கு. அதனால விஸ்தாரமாவே பார்ப்போம் எப்படி போறது அது மாதிரி. அண்ட் ஆக்சுவலா எனக்கு என்னன்னா நிறைய பகவான் கிருப்பையில நிறைய நவாகங்கள் பண்ணியாச்சு, ராமாயணங்கள் சொல்லியாச்சு. இங்க நம்ம கோவிந்தபுரத்திலே ராமாயணம் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இந்த யுத்த காண்டம் மாத்திரம் எனக்கு இன்னும் கொஞ்சம் விளாவரியா சொல்ல முடிஞ்சிட்டு இல்லை. ஸோ இந்த 100 நாள்லயாவது அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் எடுத்தாவது யுத்த காண்டம் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது இப்போ எப்படி போறது, எப்படி பகவான் விடுறாரு அப்படி பார்ப்போம். நாளைக்கு சாயந்தரம் 4:30 ஆரம்பம். ஜானகி காந்த ஸ்மரணம்.